நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிறா. அவ கூட ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டும் இருக்கு. அவ மெதுவா எஞ்சி பார்க்கும்போது அந்த ரோபோட்டை பார்த்து பயந்துருதா. எப்படியாவது அந்த ரூம் விட்டு தப்பிக்கணும்ட்டு ஓடி போய் கதவை திறக்க பார்க்கா. ஆனா அந்த ரோபோட் அவளை போக விடாம அந்த கதவோட வச்சு லாக் பண்ணி அவளை பிடிச்சிக்குது. அவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா அந்த ரோபோட் அவளை விடவே மாட்டுக்கு. அவளுக்கு ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிக்கு. அந்த ரோபோட் ரொம்ப அதிகமா ப்ரெஷர் கொடுத்ததுனால அவ அங்கே அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. அவ கூட சேர்ந்து நம்ம ரோபோட்டும் அப்படியே மயக்கம் போட்டு விழுது. அதனால அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்சு எந்திக்கும் போதுதான் தெரியுது அந்த ரோபோட் அவளை மாதிரியே செய்யப்பட்ட ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படிங்கிறது. அப்பதான் அவ யோசிக்கிறா, இந்த ரோபோட் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த வீட்டுல இருந்து தப்பிக்கவே முடியாது, இதை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு பிளான் கிடைக்கி. கீழே ஒரு கிரானைட் பாம் இருக்கு. அதை எடுத்து அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்டோட கையில வைக்க அவ கை பட்டோன்னு அந்த ரோபோட் அவளை மாதிரியே மாறிடுது. அந்த ரோபோட் அவளை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பாம்ல உள்ள பின்னை எடுத்துட்டு அவ வெளியே ஓடி போயிருதா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம் வெடிச்சு அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் செயல் இழந்து எரிஞ்சு போயிருது.